வணக்கம் அகரகம். சென்னை மாவட்டத்தில் 85 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 4538 பேரிடம் தபால் வாக்கு சேகரிக்கும் பணியானது இன்று தொடங்கி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்டோரில் விருப்பமுள்ள வாக்காளர்களுக்கு தபால் வாக்கு சீட்டு மூலம் வாக்களிக்க வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து விருப்பமுள்ள வாக்காளர்களிடம் இருந்து தபால் வாக்குச்சீட்டு கோரிய படிவம் 12D பெறப்பட்டு வாக்காளர்களிடம் பாகம் எண், வரிசை எண் ஆகியவை சரிபார்த்து தபால் வாக்கு சீட்டு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 85 வயதுக்கு மேற்பட்ட 4175 பேர், அதே போல 363 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 4538 பேர் தபால் வாக்கு செலுத்த விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதில் சென்னையில் அதிகபட்சமாக தியாகராய நகர் சட்டப்பேரவை தொகுதியில் 560 பேரும், அண்ணா நகர் தொகுதியில் 536 பேரும் தபால் வாக்களிக்க உள்ள நிலையில் தபால் வாக்குகளை சேகரிப்பதற்காக சென்னையில் 67 வாக்குப்பதிவு குழுக்கள் அமைக்கப்பட்டு தபால் வாக்கு சேகரிக்கும் பணி இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு குழுவினர் தபால் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்காளர்களுக்கு தபால் வாக்குச்சீட்டினை வழங்கி வருகின்றனர். வாக்குப்பதிவு செய்யும் அந்த வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த முறை மற்றும் அதை உரிய உரையிடுதல் குறித்து தெளிவாக எடுத்து கூறி தபால் வாக்குகளை சேகரித்து வரப்படுகின்றது. இந்த நிலையில் திங்கட்கிழமையான இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தபால் வாக்குப்பதிவானது தொடங்கிய நிலையில் திங்கட்கிழமையான இன்று சென்னையில் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது காலை 10:30 மணி தொடங்கியிருக்கிறது. இந்த பணிக்காக சென்னை மற்றும் 67 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் வீடு வீடாக சென்று 85 வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குச்சீட்டினை வழங்கி வாக்குப்பதிவு செய்யும் தெளிவாக எடுத்து கூறி, அதே போல பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சீட்டு மற்றும் உறுதிமொழி படிவம் போன்றவற்றை திரும்ப பெறுகின்றனர். இந்த பணியில் ஒவ்வொரு குழுவிலும் 4 பேர் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு சீட்டு உள்ள பெட்டியை 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அப்ரஹாம்.